ஏதோ எஸ்ஐஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறி போயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. ஏன் பதறாங்க, ஏன் அலறாங்க? ஸ்டாலின் அவர்கள் பதறதுக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள், அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிற வாக்காளர்கள், இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது. எஸ்ஐஆர் வந்து வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு, எஸ்ஐஆர் அறிவிச்சிருக்கு. சுமார் 21 ஆண்டு காலம் இந்த பணி மேற்கொள்ளல. இதற்கு முன்பு 8 முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது. இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இருக்கிற இடம்பெற்றிருக்கிறார். தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவர்கள் அந்த வாக்காளர் பட்டியல இடம்பெற்றே இருக்கிறாங்க. அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க, அல்லது வெளி மாநிலத்துக்கு போயிடுறாங்க, வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றே இருக்குது. இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம், எஸ்ஐஆர் முக்கியம். அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்றம். எஸ்ஐஆர் என்றாலே அலறாங்க, என்னன்னே தெரியல. சார் என்று அலறாங்க, எஸ்ஐஆர் என்ற கேட்டாலும் பதறாங்க. கூட்டணி கட்சி சேர்ந்தவர்கள் அலறாங்க, என்னன்னே தெரியல. இதுல என்ன தவறு இருக்குது? காலம் போதாதுங்கிறாங்க. 1 மாத காலம் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு PLO அரசு அலுவலரை நியமிக்கிறார். அவர் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து, பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கப்படுகிறாங்க. இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படுத்த வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது. தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள ஸ்லிப் கொடுக்குறாங்க. இப்ப 5 நாள்ல கொடுத்துறாங்க. ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் 5 நாட்களில் அந்த பூத் ஸ்லிப் கொடுக்கப்பட்டு அவர் போய் வாக்களிக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது 1 மாதம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு பாகத்தில் சுமார் 1200 வாக்குகள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் 300 வீடு தான் இருக்கும். அதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி 300 வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு 50 வீடுனா கூட 6 நாள் கூடுதல் 2 நாள் எடுத்துட்டா 8 நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துடலாம். அப்படி வீட்டு இல்லாத போது மீண்டும் ஒரு 2-3 நாள் கழித்து மீண்டும் இந்த சம்பந்தப்பட்ட PLO அவர்கள் எந்தெந்த வீட்டுல கொடுக்கலையோ அந்த வீட்டுல கூட கொடுக்கலாம். அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது. ஆனால் திமுகவும் அதே மாதிரி கூட்டணி திமுக கூட்டணியில் அனுமதிக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியல இறந்தவர்கள் அந்த வாக்காளர் பட்டியல நீக்கக்கூடாது. அதே போல அந்த பாகத்துல குடி பல ஆண்டுகளாக இல்லாத வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தா திருட்டு ஓட்டு போறது இல்லை. தேர்தல் நாள் போது இறந்தவர்கள் உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுறாங்க. அது திமுக கை வந்த கலை. அதனாலதான் இவ்வளவு பயம். இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாத்துக்கும் PL2 போட்டுக்கிறோம். ஒவ்வொரு கட்சிக்கும் PL2 போட்டுக்கிறோம். அவர்கள் PLO வீடு வீடாக அந்த படிவத்தை கொடுக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ள என்று அவர்கள் கண்காணிக்கலாம். அதுக்கு தேர்தல் ஆணையம் முழு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்திலே பதிவு வைக்க வேண்டுவதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஏன் இறந்தவர் ஓட்டை நீக்க என்ன தவறு? பல ஆண்டுகளாக குடியில்லாம ஒரு வீட்டுல புதுசா ஒருத்தர் குடி வந்திருக்கிறாரு. ஆனா ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர் தொடர்ந்து இடம்பெற்று இருக்கிறாரு. இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்துல இந்த வாக்குகளை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை இருந்திருக்கு. இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது. அப்பொழுது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தரை கையும் களவா பிடிச்சு என்னுடைய
கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்சார் காவல்துறையிட்ட. அவர் மீது வழக்கு போட்டார். 15 நாள் சிறையில் இருந்தார். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்கு தான் எஸ்ஐஆர் இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது. இதையெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் பறிபோகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஏன் அவர்களுக்கு பிஎல் வெட்டு இருக்கிறாங்க, கூட்டணி கட்சிக்காரருக்கு பிஎல் வெட்டு இருக்கிறாங்க. எனக்கு பல கட்சி ஒன்றாக இணைந்தான்னு நீங்க சொல்றீங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்2 கட்சி ஒரு 5-6 கட்சி கூட்டணி இருக்குது. 5-6 பேரும் பிஎல்2 பெற்றிருப்பாங்க. 5-6 பேரும் போங்க. அதுல தவறு வந்தா அந்த தவறு சுட்டி காட்டுங்க, அவங்க அதை சரி செய்வாங்க. இதுல எந்தவித தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா வேண்டுமென்றே திட்டமிட்டு மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வர்றாங்க. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்காளர் பட்டியல் இடம்பெற வேண்டும். தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அந்த காரணத்திற்காகத்தான் இந்த எஸ்ஐஆரை நாங்க ஆதரிக்கிறோம். எஸ்ஐஆர் தொடர்பா உச்ச நீதிமன்றத்துல திமுக வழக்கு தொடர்ந்திருக்கு. அதுல அதிமுகவும் தன்னை இணைச்சுக்கணும்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருக்கீங்க. ஆமா, ஏன்னா இதுல சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல. மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைய நாங்க உண்மை நிலையை எடுத்து சொல்வதுதான் நாங்க போயிடுவோம், ஜாயின் பண்ணிடுவோம். அதுல இல்லைன்னா வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்துல பதிவு செய்யணும். என்ன அவங்களுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன? ஏன் பதறாங்க, ஏன் அலறாங்க? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏதோ எஸ்ஐஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறிபோயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க. இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு பல முறை இந்த எஸ்ஐஆர் பணி தமிழகத்தில் நடந்திருக்கு. 8 முறை நடந்திருக்கு. ஆக அப்பதான் பதறல. ஸ்டாலின் அவர்கள் பதறதுக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள், அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருக்கின்ற வாக்காளர்கள், இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது. எஸ்ஐஆர் வந்திருக்காங்க. அதனாலதான் இந்த குளறுபடியை, இந்த அவதூறு செய்தி பரப்பி வராங்க. ஆமாமா, நிறைய போயிட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல படிவத்தை அப்படியே ஒட்டுமொத்தமா வாங்கிக்கிறாங்க. அதை நாங்க அதுதான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்க கருத்து தெரிவிப்போம். ஆக இல்லவுடைய பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர்கள் தான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்குறோம். அதே போல பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த பிஎல்ஓ தான் அதை பெற வேண்டும். இல்லாவிட்டால் இது உண்மையாக ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க முடியும். வேண்டுமென்றே திட்டமிட்டு வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை திமுக வாக்களிக்க சரியா செஞ்சிருவாங்க. வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் இருந்தா அந்த படிவத்தை இவர்கள் வாங்கி அந்த தலைமையில கொடுக்க மாட்டாங்க, சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க. வாக்காளர் பட்டியல் இடம்பெறாத போயிடும். இது தவறு. எல்லா கட்சிக்கும் பொதுவானதான் நான் பேசுறேன். எங்க கட்சிக்கு மட்டும் ஆதரவா பேசல. உண்மையான வாக்காளர் பட்டியல் தயார் பண்ணணும். ஆகவே பிஎல்ஓ ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கிட்டு அவர்கள்தான் அந்த வாக்காளரை சந்தித்து அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை அந்த வாக்காளர் கொடுக்கணும். அது பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த வாக்காளர் பட்டியல் அவர்கள்தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க வேண்டும்.